அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28 அதிகாரம் 11 வசனம். உபாகமம் 28:11. அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த நாளிலோடு இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை ஆசீர்வதித்து தாருமப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. உபாகமம் 28 அதிகாரம் 11 வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் இந்த வாரத்துக்குரிய வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து எந்த நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவன். இதில் பல காரியங்கள் இருக்கு. முதலாவது பரிபூர்ணமான நன்மை. பரிபூர்ண நன்மை. உபாகமம் 30 அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போம். ஆமென். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண உண்டாக செய்வாரா. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளை, இந்த மாதத்தில் நீ கையிட்டு செய்கிற வேலைகளை, நீ என்னென்ன தொழில் செய்கிறியோ, எந்தெந்த வேலைகள் செய்கிறியோ, என்னென்ன காரியம் மனதில் நினைக்கிறியோ, எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக தருவார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அந்த கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தார். இந்த மாதத்திலும் கர்த்தர் பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் தருவார். ஆனபடினால் இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த பரிபூர்ண நன்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ண போகிற ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சொன்ன வசனம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் எனக்கு கூட கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்குறார். அப்படிப்பட்ட தேவன். ஆனபடினாலே கர்த்தர் பரிபூர்ண நன்மை இந்த மாதம், இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 31 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 31:5. இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்திலும் எல்லா வரத்திலும் முதற் கலனங்களே திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தாரு. அவங்க கொடுத்ததுனால கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஒரு குறையும் வைக்க மாட்டார். இந்த நாட்கள் அதுதான் நான் பேசிட்டு வரேன். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எனக்கு செய்கிற தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? முழு நேரம் ஜெபத்தில் தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, விபத்து வரக்கூடாது, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பரிபூர்ணமான நன்மை இந்த மாதம், இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். 2வது பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் தருவாரா. வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும்
சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன், சௌக்கியத்தை தருகிற தேவன், ஆரோக்கியத்தை தருகிற தேவன் கர்த்தர். இந்த மாதத்தில் நீங்க கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை இந்த மாதத்தில் உங்கள் குடும்பங்களில், உங்கள் வீடுகளில், அது மட்டுமல்ல உங்களுக்குள்ள, உங்கள் ஜன பெந்துக்களுக்குள்ள சமாதானத்தை தருவார், சௌக்கியத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். வியாதியிலே கர்த்தர் குணமாக்குற தேவன். எப்படிப்பட்ட வியாதியானாலும் அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் செய்வார் என்று. அல்லேலூயா. அது முதல் பரிபூர்ண நன்மையை தருகிறார். இரண்டாவது பரிபூர்ண சமாதானத்தை தருகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார், கிருபையை தருவார். நீங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே நைட்டெல்லாம் முடியல, நைட்டெல்லாம் அழுது ஜெபிக்கிறீங்க, உபவாசம் எடுக்கிறீங்க, உங்களை பலவீனத்தோடு வரீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் என்ன பண்ணுறார்? கர்த்தர் உங்களுக்கு தமிழ் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமிழ் ஜனத்திற்கு சமாதானம் தருவி உங்களை ஆசீர்வதிக்கிறது. சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, யோவான் 14:27 வாசிப்போம். யோவான் 14:27. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. எத்தனையோ பேர் கலக்கத்தோடு வந்திருக்கீங்க, வேதனையோடு வந்திருக்கிறீங்க, பயத்தோடு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட இருதயத்தின் நிலவரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலையே தருகிற தேவன். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார், பலவீனங்களை மாற்றுவார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தில் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அவர் ஒருபோதும் உங்களை வெக்கப்பட விடவே மாட்டார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இதுவரைக்கும் என்னையே நடத்தினாங்க, உங்களே நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. வரும் கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தகள் வரும், சோதனைகள் வரும், அவமானங்கள் வரும். வீட்டாரே நமக்கு சத்துருதான், அந்நியவங்க கிடையாது. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்தில் உங்களை மேம்படுத்துகிறதான தேவன், உங்களை உயர்த்துகிறதான தேவன், மட்டுமாய் கூட இருந்த தேவன் இன்னும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. ஒன்றே குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம தேவனிடத்தில் சொல்லும் போதே கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிற தேவன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதலாவது கர்த்தர் பூரணமான பரிபூர்ண நன்மையை தருகிறவர். இரண்டாவது பரிபூர்ண சமாதானத்தை தருகிறவர். மூன்றாவது பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிற தேவன். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 16:11. பரிபூர்ண ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமோ, உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். ஆண்டவரிடத்தில் இல்லாத என்ன இருக்குது?
சமாதானம், சந்தோஷமும் எல்லாம் பரிபூர்ண ஆனந்தமும் கத்தர் தேடுற பிள்ளைகளுக்கு தான் கத்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனபடினால கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை கத்தர் தருவார். கத்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சந்தோஷ குறை உண்டாகலாம், வேதனை வரலாம், துக்கம் வரலாம். ஆனால் நம்ம சந்தோஷத்தை ஒரு நாள் நம்ம குறைக்க கூடாது. சந்தோஷத்தை விட்டு விட்டா பல காரியங்கள் நமக்கு வந்துடும். நெருக்கத்தில் கத்தரையை நோக்கி கூப்பிடும் போது கத்தர் நமக்கு உத்தரவருள்றதான தேவன். கத்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கள்னு மறுபடியும் சொல்லு. சந்தோஷமாயிருங்க. இல்லாவட்டாலும் இருந்தாலும் கத்தர் நம்மளை ரட்சித்தார், கத்தர் நம்மளை நடத்தினார், இனிமேலும் கத்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்மளை நடத்துகிறவர். நம்ம மனிதரே நம்பி நம்ம வரல, ஒருத்தரும் கூப்பிட்டு நம்ம இந்த இடத்துல வரல. ஆண்டவரா நம்மளை அழைத்து கொண்டு வந்தார். இதுவரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருந்தார். அந்த ஆனந்தத்தை, சந்தோஷத்தை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் கத்தர் மென்மேலும் அவரோட கத்தர் பாரு. நம்ம களஞ்சியத்தில் அந்த இதில் வாசிக்கிறோமா, நம்ம விளதானி உண்டாலும் கடைசியில் அபக்குக்கில் 3:17 வாசிரு. அபக்குக்கு 3:17. என்ன இல்லாலும் என்ன பண்ணணும், நம்மளோட சந்தோஷத்தை நம்ம நஷ்டப்படுத்தக்கூடாது. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். கத்தர் தான் நம்மளை அழைத்தார், கத்தர் நம்மளை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மளை நடத்திட்டே தான் வராரு. ஆண்டா சொல்றாரு, அத்திமரம் துளிராமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதரற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் நம்மளை அழைத்தார், கர்த்தர் நம்மளை நடத்தினார். இம்மற்றும் நடத்தின தேவன் இனிமேலும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட முதலாவது பரிபூர்ண நன்மை உங்களுக்கு தருவார். இரண்டாவது பரிபூர்ண சமாதானத்தை தருவார். மூன்றாவது பரிபூர்ண ஆனந்தம் தருவார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலேயும் பரிபூர்ண அப்போஸ்தலனாய பவுல் நிறைய பாடுகளின் வழி போனாங்க. அவர் போன பாடுகளில் தான், ஆண்டவர் போன பாடுகளில் தான் கத்தர் நம்மளே நடத்துகிறார். நாட்கள்ல எல்லா ஆண்டவரை தேடி வர்றவங்களுக்கு, கத்தரையை தேடுறவங்களுக்கும் ஒரு குறையும் வராது. கத்தர் நமக்கு நன்மைகளால கத்தர் இந்த மாதத்துல கத்தர் நம்மளை நிறைக்கிற தேவனாயிருக்கிறார். கத்தர் என்ன பண்ணுவார், மிகுந்த கத்தர் நமக்கு என்ன ஆறுதலால் நிறைந்து இருக்கிறோம், எங்களுக்கு உண்டான சகல உபதிரவத்திலேயும் பரிபூர்ணமான சந்தோஷத்தை கத்தர். நமக்கு உபதிரவம் இருக்கு, பாடு இருக்கு, நிந்தை இருக்குது. தேவனோட பிள்ளைகளுக்கு அதுதான் நமக்கு இருக்கிறது. உலகத்துல சந்தோஷம் சொல்ல ஒன்றும் இருக்காது, பாடுகள் கஷ்டங்கள் தான். ஒவ்வொரு நாளும் மற்றவங்களால, வீட்டாரால, வினஜன பெந்துக்களால, அக்கம் பக்கம் உள்ளத்தில் வீடுகளால, கூட பிறந்தவங்களால் எல்லாம் உபத்திரவம் தான். ஆனாலும் கத்தர் நம்மோடு கூட இருப்பார். கத்தர் நம்மளை கையிடவே மாட்டார். கத்தர் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இந்த மாதம் உங்களோடு கூட இருந்து பரிபூர்ணமான என்ன தருவாரா, ஆனந்தத்தை தருவாரா, பரிபூர்ண ஆனந்தத்தை தந்து கத்தர் உங்களை நடத்துவார். அடுத்தது 4வது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவாரா. இப்போ எத்தனை காரியத்தை சொன்னேன் நான்? 3 காரியம். 4வது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவாரா. நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20. ஐஸ்வர்யா தீவிரிக்கிறவனோ ஆண்டவரை தேடுறவளுக்கோ ஒரு நன்மையும் கத்தர் குறைபடாது. நீங்க தேவனை தேடுங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தர. அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:12.
மத்தேயு 13:12. உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்துலேருந்து உள்ளது எடுத்து. ஆனால் கத்தர் என்ன பண்ணுவார்? நம்மோடு கூட இருப்பார். மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷன் முகத்தையே பார்க்காதீங்க, ஆண்டவரே பாருங்க. அவர் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தார், அவர் தான் உங்களை ரட்சித்தார், அவர் தான் இது வரைக்கும் உங்களை நடத்தினார். இனிமேலும் கத்தர் இந்த மாதம் அல்ல, வரப்போகிற நாட்கள் உங்களோட கரம் கூட இருந்து அவர் உங்களை நடத்துவார். 5வது, பரிபூர்ண கிருபை கத்தர் நமக்கு தருவார். இப்போ 4 காரியம் சொல்லிட்டோம். பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆசீர்வாதம், கடைசியா பரிபூர்ண கிருபை. இந்த மாதத்துக்குரிய கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவார். வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:14. നമ്മുടെ கர்த்தரின் கிருபை கிறிஸ்துவேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிட்டு. கத்தோட கிருபை நமக்கு தேவையா இருக்குது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை எல்லாம் அவருடைய கிருபை நடத்தினது போல நம்மளையும் இந்த மாதத்தில் அவருடைய கிருபை தந்து நடத்த வேண்டியதா இருக்குது. அது மட்டுமல்ல, யோவான் 1:16 வாசிங்க. யோவான் அவரோட பரிபூர்ணத்தினால நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க. 86 சங்கீதம் 15. 86 சங்கீதம் 15. கத்தரங்க ஆண்டவர்னா, ஆனாலும் ஆண்டவரே நீ மன உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன், என்னை நடத்துவன்னு சொல்லி இந்த மாதத்தில் கத்தட கருத்தில் கொடுங்க. கத்தர் உங்களை நடத்துவா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் 4:33. அப்போஸ்தலர் பழைய ஏற்பாடு அப்போஸ்தலர் பரிசுத்தமாக பவுலின் மேலே பூர்ண கிருபை, உங்கள் மேலும் கத்தர் பூர்ண கிருபையை. இந்த 5 காரியங்களை, பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண கிருபை இந்த மாதத்தில் கத்தர் தந்து உங்களை நடத்துவாராக.